என்ன ஒழுங்கா விதி இல்ல. எனக்கு மோசரியும் வாலி இருக்கு. எனக்கு எல்லா மிட்டாய்களும் கிடைத்து விட்டது. மேலும் உலகிலேயே பெரிய மிட்டாய்கள் எல்லாம் எனக்கே இருக்கின்றன. இந்த பெரிய வாலியை பாருங்கள். ஆனால் நீ முதலில் போகலாம் சோஃபி. சரி, இது ரொம்ப சுவை. நான் உறுதியா இருக்கிறேன். ஓ, அது உண்மையாகவே அப்படிதான். நான் இந்த காண்டிகளை எல்லாம் ஒரே முறை சாப்பிடலாம். ஏன் இதுதான் எல்லாம் இல்ல போல இருக்குது. நீங்க முறும் பரிகசமா இருக்கிறீங்க. இப்ப நான் நகைக்கிறேன். சரி, இது எனது முறை. ஆஹா, இந்த மிட்டாய்களை நான் ரொம்ப விரும்புறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, எவ்வளவு சுவையா இருக்கு. ஓ, என் கைகள் முழுவதும் சாக்லேட்டால் மூடியுள்ளன. சரி, நான் எனது கை நீ அதை சாப்பிட்டால் மிட்டாய் மூடப்படுகிறாய். அது மிகவும் அருமை. பெண்கள், இது உண்மையில் மிகவும் வசதியானது. சிறிய இனிப்பு பணிகளை சாப்பிடுங்க. அது நிச்சயமாக வசதியானது. இது ஒரு வெகு வேறு முறையில் சாப்பிடப்பட வேண்டும். ஒவ்வொரு இனிப்பு பணியும் பெரிதாகவே இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். எப்படி சார் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா? எடுங்கூடாது. இதெல்லாம் எனது. ஆம், சரி, கவலை வேண்டாம். இந்த பகுளங்களை எடுத்து எப்படி என்ற எனக்கு தெரியும். ஒரு சாதாரண பானை கரெக்ட் எனக்கு உதவும். இங்கே வா. எல்லாம் இங்கே. மன்னிக்கவும் கண்டி, நான் என்னால தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. அது மிகவும் சுவையானது. உன்னால எப்படி? ஏஞ்சியது கொடு. என் அதிர்ஷ்டம் மீண்டும் கைவிட்டது. எனக்கு ஒரு சிறிய பாட்டில் உள்ளது. மேலும் எனக்கு பெரிய ஹாபா பாபா பாட்டில் உள்ளது. என்ன மயிலே? ஆம், இன்று எல்லாவற்றிலும் நான் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி. ஓ சரி, அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். இதனுடன் ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம். நல்லபடியாக ஒவ்வொரு வினாடியையும் என எண்ணுகிறேன். ஓ, இது செம்ம ருசி. முடிந்து விட்டதனால் நான் எவ்வாறு ஒரு தவறை செய்திருக்க முடியும் என ஆச்சரியப்படுகிறேன். என் முகம் இப்போ கசக்கற மாதிரி இருக்கு. ஓஹோ, அதோ ரொம்ப வெறுக்கத்தக்கது. சரி, இப்போதே நான் சர்க்கரை கம்பளி கொளுத்தி கொண்டு போகலாம். அதை அனுபவிக்க விரும்புறேன். இது உலகிலேயே பெரிய பப்ளா இருக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கு. பாருங்கள், எனக்கு ஒரு பலூன் கிடைத்திருக்கிறது. காத்திருக்கவும். எனக்கு ஒரு அழகான யோசனை வந்துவிட்டது. நான் நிறைய பலூன்களை உருவாக்கலாம். நமக்கு ஒன்றையொன்றாக செய்யலாம். நான் அவற்றை பாட்டலுக்கு கட்டுவேன். அது அருமையாக இருக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் மட்டுமே மீதம் இருக்கிறீர்கள். இறுதியாக, நண்பா, நான் இந்த கௌதிக்கலை எப்படி முயற்சிக்கிறேன். பாட்டில் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பிழிய முடியவில்லை. ஓ பெண்களே, எனக்கு உதவுங்கள். இதை சேர்த்து புரட்டியிடுவோம். சரி, இதோ போகலாம். இது மிகவும் சிறந்தது. சரி, நிறுத்து நிறுத்து பெண்ணே, நிறுத்து. அதை என் முகத்தில் ஊற்றாதே. ஏன் ஏமாற்றுகிறாய்? ஓ, இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அது இல்லை, நீ என்னை பொறாமைப்படுகிறாய். இதோ இப்போதே நான் மிகப்பெரிய போர்வை ஊதி காட்டுகிறார். உனக்கு இப்படியானது கனவிலும் வந்ததில்லை. ஓ ஓ, கவனமாக இருக்க. நான் சொன்னேனே, நாமெல்லாம் சிறப்பான நச்சுன்னு இருக்கிறோம். இது மிந்தையாக இருக்கு. இதுதான் எல்லாம். கொனச்சிச்சனா சுயிகஹ மீத கொத்து நாய்வா. நான் ஒரு சுவாரஸ்யமானதை கொண்டேன். இனிப்பாக இருக்கும். என் தர்பூசணி எங்கே? எனக்கு எதுவும் கிடைக்கலையா? பீர் இல்ல, ஏதோ பறக்கின்றது.
புத்தகமாக இது என் தர்பூசணி என தெரிகிறது. ஆஹா, அற்புதம். வேறொரு இடத்துல ஏற்பட்டிருந்தால் மைலிக்கு ஒரு சின்னம் தான் இருந்திருக்கும். சரி பெண்களே, பேசுவதை நிறுத்துங்கள். இப்போது நாம் எங்கள் தர்பூசணிக்காய் பொறுத்து போக வேண்டும். முதலில் தோள்களை நீக்க வேண்டும். பிறகு என்மேனேஜ்ட் ஆப்ஜெக்டிவ் ஒபவ்லாயம் கார்ச்சில் ஷே. சிறந்தது. பாடும் நமக்கெல்லாம் முயற்சிச்சு பார்ப்போம். இது சிறப்பாக உள்ளது. ஆனால் விதைகள் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. நீ ஏன் அப்படி செய்தாய்? ஓ, நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன். பரவாயில்லை, நான் என் தர்பூசணி பழத்தை எடுக்கிறேன். ஆனால் அதை எப்படி உடைப்பது? நான் எனது கராத்தே திறன்களை பயன்படுத்த முடியும். அதுவும் புண்படுகிறது. ஆனால் நான் தர்பூசணியை உடைக்க முடிந்தேன். சரி, இப்போது நான் அதை சாப்பிட முடியும். நாம இத செய்துடுவோம். இந்த நிலைமைக்காக ஒரு ஸ்பூன் என்கிட்ட உள்ளது. ஓ, அது இனிப்பானதாகவும் சுவையாகவும் இருந்தது. எனக்கு இது பிடிக்கும். அசட்ட, இது வலிக்கிறது. நான் தர்பூசணிக்கையை உடைய வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்வது? எனக்கு ஒரு சிறிய யோசனை இருக்கிறது. சரி, நெருப்பு எடுத்துக்கொண்டு பண்ணே, உன்னையே சொல்லிக்கொள். ஓஹோ, ஆமாம், அது அருமையாக இருந்தது. அதுவும் சத்தமாக இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. எவ்வளவு பல துண்டுகளாக வெள்ளரி பழம் இருக்கின்றது பாருங்கள். அது எல்லோருக்கும் போதும். இவை சாண்ட்விச்கள் அல்ல, ஒட்டைகள் மட்டுமே. ஆனால் எனக்கு ஒரு முழு சாண்ட்விச் இருக்கு. சோபி, நீ அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டே. எனக்கு ரொம்ப பசிக்குது. மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஓ, நான் தற்செயலாக ஒரு பல் தூண்டி விழுங்கிவிட்டேன். அவைகளை கொண்டே திருப்பி தள்ளுவது நல்லது. இல்லையெனில் அது பேரழிவுக்கு காரணமாகலாம். அது கூட மிக சிறப்பாக உள்ளது. உன்னுடைய உதாரணத்தை நான் பின்பற்றலாம் என்று இருக்கிறேன். நானும் உடனடியாக அவற்றை எடுத்து விடுகிறேன். அப்போது நான் எங்கள் சாண்ட்விச்களை நிம்மதியாக சாப்பிடலாம். கிட்டி, என்ன செய்கிறாய்? நான் இதை புறக்கணிச்சிருக்கிறேன். எனக்கு கூடுதல் சாண்ட்விச் கிடைத்து விட்டது. சரி, எனது ஜெயண்ட்ஸை பார்க்க நேரம். அவற்றை எப்படி தேடுவது? ரொம்ப எடை. ஓ, மரக்குச்சிகள் மாறினும் எனக்கு சிறிதும் உதவுவதில்லை. ஆனால் நான் அவற்றை பயன்படுத்த முடியும். உண்மையான வாழ் போல எனது சாண்ட்விச்சை பல சிறிய துண்டுகளாக வெட்டி விடுவேன். இங்கே என்னுடைய மரக்கம்பி வருகிறது. ஓ ஆம், நன்றாக சாப்பிட ஆசீர்வதிக்கவும். அருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் ஏற்கனவே நிறைந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஒரு சிறிது உடல் எடை அடைந்துள்ளதென நினைக்கிறேன். மிகவும் சரி. ஓ, அது என்ன? ஆஹா, அவளோ ஒரு கொழுத்தவள். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாங்க. ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி களைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. வேற எங்க கத்தாதே. இல்ல. ஓ இல்ல, என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன்.
காண்டிட்ஸ் நன்னர்ஸ் வான்சூழல் 5 கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள், எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஓ ஓ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். ரசமானது. பார், இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞராகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். ஏய், அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய். இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா, போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ்! நீ எப்படி அது செய்தாய்? ஓ, இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட், விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன். மேலும் என் பரிணீவர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன? இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ்! இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ்! சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா! பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். ஹோம் கொஞ்சம் கூடுதலாக. அல்லாஹ். இல்லை, தயவு செய்து. இது உருகுகிறது. ஓ, எல்லாமே சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ, ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ, இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம். நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்ப சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று.
எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா! ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சமைக்கிறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோட நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது. ஜில் மற்றும் ரெபெக்கா பொம்மைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜிலுக்கு பிடித்த பார்வி உள்ளது, ஆனால் ரெபெக்காவுக்கு நவீனமான ப்ராட்ஸ் உள்ளது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது போதாது. அவர்கள் அங்கே எப்படி பொருந்துகிறார்கள்? ஓ, சண்டை தொடங்கியது. ஓ, அது போதாது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் எனது சொந்த பொம்மை வீட்டை உருவாக்குவேன். அது ஒரு சிறந்த யோசனை. ஜில், நான் என்ன பிராட்ஸ் ஜோர்ட் ஹஸ்பைட் வீடு பையன் போய்தான் ஸ்பிரிங் 26 தொடங்குவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டேன், ஆனால் இது எப்படி ஒரு வீட்டாக மாறும் என்று எனக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறேன். வாவ், ரெபெக்கா, நீ எப்படி அதை செய்தாய்? எல்லாம் எளிது. நான் திட்டப்படி வேலை செய்கிறேன். சரி, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எனது முடிவாக தீர்மானிக்கிறேன். இது மேக்கப்பை விட கடினமாக இருக்கக்கூடாது. சரி, இது வேலை செய்தது. புசுவர் மற்றொன்று. இப்பது குறை. வீட்டை அளவு கொள்ளலாம். ஓ, அவை ஒரே மாதிரி இருக்கின்றன. அது போதாது. நான் ஒரு பெரிய கூரையை கூட சேர்க்கிறேன். சின்னியாக இருக்கு. சோ இப்பொழுது நான் குறை தேங்களால் அலங்கரிக்கிறோம். முழு கூரையையும் ஓட்டவும். அருமை, எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. ரெபெக்காவும் ஏதோ நினைத்தாள். எனக்கும் ஒரு கூரை இருக்கிறது. அது ஊதா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தியது. ஹூரே, ஹூம். சுவர்களுடன் என்ன செய்யலாம்? நான் நினைத்தேன், அவற்றை மூடியின் கீழ் ஊதாவாக வண்ணமிடுவோம். அற்புதம். இப்போது நான் தூவினால் அது கூரைக்கு பொருந்தும். ஆமாம், சரி. ஜில்லுக்கு கொஞ்சம் அதிகம். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. ஓ இல்லை, என் வீடு உள்ளே ஊதா நிறத்தில் உள்ளது. ஆனால் நான் எல்லாவற்றையும் இளஞ்சிவப்பு நிறமாக மாற்ற விரும்பினேன். பின்டூரா உலருவதற்கு முன் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வண்ணம் தீட்ட வேண்டும். அது வேலை செய்தது. என் வீடு அழகாக இருக்கிறது. வாவ். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, நான் கண்டுபிடிச்சு விட்டேன். எனக்கு ஒரு துருவி வேண்டும். ஆமாம், ஒரு ஜன்னல் செய்யலாம். ஹூரே, இது சிறப்பாக செய்தது. எதையும் கெடுக்காதீங்க. ரெபெக்காவும் இதையெல்லாம் பண்ணிட்டாரு. போறேன். அதுதான் ஓ, அப்படி கோரையில ஒரு பார்வி சின்னம் வைப்போம். இது பார்வி பொம்மை வீடு. என்னிடம் நிச்சயமாக சிறந்தது. பிராட்ஸ் வீடு. என் 3 மாடி வீட்டின் அறைகளை நிரப்புவதுதான் மீதமுள்ளது. அருமை. வாவ், எனக்கு ஒரு அருமையான இளஞ்சிவப்பு வீடு கிடைத்தது. வாவ், நான் இதை மட்டும் கனவு கண்டேன். சரி, அறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்போம். நான் முதல் மாடியில் இருந்து தொடங்குகிறேன். இங்கே ஒரு அழகான இளஞ்சிவப்பு சோஃபா இருக்கும் மற்றும் நாம் வால்பேப்பரை ஒட்டுவோம். இப்போது இந்த மிருதுவான பாயை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது காபி மேசை, செடிகள் மற்றும் இதழ்கள் அதில். நிச்சயமாக புத்தக அலமாரியை மறக்காதீர்கள். மிகவும் வசதியான வாழும் அறை. என் பார்வை விருந்தினர்களை வரவேற்க போகிறாள். ரெபெக்கா என்ன யோசித்தாள்? ஒரு குளிர்ச்சியான சோபா உள்ளது. அது என் பிராட்ஸுக்கு பிடிக்கும். ஒரு கம்பளம் சேர்க்கவும். மேலும் நான் வெள்ளி வால்பேப்பர் ஒட்டினேன். காஃபி மேசை, கை நாற்காலிகள், இங்கே ஓய்வெடுக்க போன்ற இன்னும் என்ன சேர்க்கலாம்? ஆமாம், நான் இதை பற்றி நினைத்தேன். ஓர் ஓவியம் வரைவோம். அது என் பிராட்ஸ் உருவப்படமாக இருக்கும்.
சரி, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அலங்கரிப்போம். இங்கே யார் அதிபர் என்பதை அழைக்கிறோம் அறியட்டும். அது முழு நீலப்படமாக இருக்கிறது. எவ்வளவு குளிர். ஓ ஜில், நீங்க இருக்கிறாய். என்ன நினைக்கிறாய்? நான் லிவிங் ரூம்ல ஒரு பெரிய பியானோவை வைக்கிறேன். என் பார்பி அவளும் பியானோ வாசிக்க முடியும். உட்காருங்க. பாருங்கள், ரெபெக்கா நிச்சயமாக பின்தங்கி இருக்கிறார். ஓ, அங்க என்ன இருக்கிறது? ஒரு பார்ட்டியா? ஜில், கவனமாக இரு. உண்மையான பார்ட்டி பெண் அடுத்த வீட்டுக்கு குடியேறி உள்ளார். இது பார்ட்டிகளுக்கான டிஸ்கோ பந்து மற்றும் இங்கே ஒரு காட்சி இருக்கும். இந்த மேடை பாருங்க. என் பிராட்ஸ்க்கு முழு ராக் இசைக்குள் இருக்கிறது. அவள் அடிக்கடி கச்சேரிகள் நடத்துகிறாள். பிராட்ஸுடன் சேர்ந்து நடனம் ஆடுவோம். யூஹூ, அசைவுகளை மீண்டும் செய்யுங்கள். Wow, Jill, Thursday varieties merchandise. ஒரு இஜ்வே சோர்ஸ் மீன்ஸ்டரிங் டோவோட சேவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, 2வது மாடியில நான் ஒரு சமையலறை அமைக்கப் போகிறேன். ஆஹா, நான் சமையலறை செட்டை ஏற்கனவே தயாரித்து விட்டேன். அம்னேன் வால்பேப்பர் ஆர்டிவர் டான்ஸ் Mamper en Nolverter Nordgålerium Merkal. Pastor en Prats Bringels Sips of Manon Virus as thinget or the Massey Gammon Bomb. Ali Bonanger, Orns, a Mineru Citron Dix, I know Briar Perdom, Mary Readers to make it an art colleague or a Matrala Kalam. I just hear say my PRs is Gergen Dresden Jet, Entry Salfar, Salome. டோலா மற்றும் சிப்ஸ் அறுக்கின்றன. அருமை. சரி ரெபெக்கா, நீங்களும் பிராட்ஸும் வாழ்க்கையை முழுமையாக வாழ எப்படி என்று தெரிஞ்சிருக்கிறீர்களா? ஆம், உங்களுக்கு தெரியும். ஜில் தனது பார்பிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம். நான் கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்ய போகிறேன். ஓ இல்ல, அது ரெபெக்காவின் விட மோசமாக இருக்க முடியாது. இந்த பார்பிக் ட்ரோஃபாமிட் Hadi or voice guy. Ongi cake girl, fins, soldier of reason worrying. Barbie Magursi அடைவார். ஓ, பலவிதமான இனிப்புகள் மற்றும் இனிமையானவை. ஒரு சை நாங்கள் ஜன்னல்களில் மேலும் திரைகள் வைப்போம் வசதிக்காக. ஒரு மேசை, ஒரு நாற்காலி, காபி அண்ட் இனிபேர்ஸ் நிச்சயமாக. இது என் பார்வையின் பூனைக்கான வீடு ஆகும். நாங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் உணவு வைப்போம். இதோ பாருங்கள், அது கிளியோ. ஓ, உங்கள் பார்பிக்கு ஒரு செல்லப்பிராணி இருப்பதை நாங்கள் அறியவில்லை. அது சிறந்தது. ஒரு மிருதுவான பூனை. நீங்கள் உண்மையில் ஒரு முழு கஃபே செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு ருசிக்கும் உணவு உள்ளது. நீங்கள் 2வது மாடியை மிகவும் விரைவாக கையாண்டீர்கள். பெண்களே, இரு சமையலறைகளும் அற்புதமாக இருக்கின்றன. நெருக்கமாக பார்ப்போம். கருத்துக்களில் எழுதுங்கள். உங்களுக்கு பிராட்ஸ் அல்லது பார்பி எது பிடிக்கிறது? அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். திட்டங்களில் 3வது மாடி அடங்கும். ஓ, அங்கே நான் ஒரு படுக்கை அறை வைத்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான படுக்கை உள்ளது. அது பிராட்ஸ் படுக்கையை விட சிறந்ததல்ல. பாபியின் படுக்கை அறை இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் இங்கே இளஞ்சிவப்பு படுக்கையை வைக்கிறோம். அழகான தலையணைகளை சேர்க்கிறோம். இது மென்மையானதும் இனிமையானதுமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசையை அமைப்போம். இதுதான் என் பார்பி தினமும் மேக்கப் செய்யும் இடம். உன்னை பற்றி என்ன ரெபெக்கா? அழகான தலையணைகளுடன் தொடங்குவோம். அவை பெரிய உதடுகளின் வடிவத்தில் உள்ளன. ஒரு நட்சத்திர வடிவமான கம்பளம். நிச்சயமாக இங்கே ஒரு அலமாரி வைப்போம். அதில் என் பிராட்ஸ் அழகு சாதனங்களை வைப்போம் மற்றும் ஒரு கண்ணாடியை தொங்க விடுவோம். ஜில், நீ என்ன சொல்ற? அவள் அதை பார்த்ததே இல்லை. சரி, ஆனால் அவள் இதில் ஆர்வம் காட்டுவாள். எனக்கு ஆர்வம் இல்லை. நான் பார்பி அறையை பற்றி யோசிக்கிறேன். எனவே இங்கே ஒரு அலமாரி அமைக்க வேண்டும் என்று யோசித்தேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு அலமாரி இருக்கும். நான் அலமாரிகளை அமைத்து ஆடைகளை ஒழுங்குபடுத்துவேன். என் பார்பிக்கு பல உடைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் தேவை. இங்கே கைப்பைகள் வைக்க ஒரு இடம். அழகாக இருக்கிறது. படுக்கை அறை பார்பிக்கு தயாராக உள்ளது. இங்கே ஒரு ஆடைகள் கம்பி வைப்போம். கீழே அப்படியே காலணிகளை வைப்போம். மேலும் புதிய உடையை தேர்வு செய்யும் போது ஓய்வெடுக்க ஒரு நாற்காலி வைப்போம். முடிந்தது. அருமையாகவே படுக்கை அறைகள் அமைந்துள்ளன. ஜில் கூட ஒரு மாலையை தொங்கவிட்டார். ரெபெக்கா, அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய்? நானும் அதை பற்றி சிந்தித்து விட்டேன். இங்கே ஒரு பாரம்பரிய ஜன்னல் வேண்டும். கீழே ஒரு ஸ்லைட் இருக்கு. அது எப்படி இருக்கிறது? அது எனது பார்வைக்கு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. எதற்காக? சரிவு நேராக குளத்திற்கு செல்கிறது. அங்கே காக்டெயில்கள் மற்றும் காற்று நிரப்பும் வட்டம் உள்ளன.
ஓ, அந்த யோசனை உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி, அது போதாது. நானும் ஸ்லைடு செய்வேன். கீழே ஒரு நீச்சல் குளம் இருக்கும், ஆனால் அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். Angor Farkali Wakro, the Flamingo Verbieringer, Bifrape, Wishrico, Benam says I'll look at the Referencer near Chipaninga. எனக்கு நினைக்கிறது ஜில், உனக்கு புதுப்பிக்க நேரம் வந்துவிட்டது. நீ என்ன செய்த? என் மேக்கப் மற்றும் முடி அலங்காரம். நானும் உங்கள் மேல் ஊற்றலாம். நீங்கள் உறுதியாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். சரி, உங்கள் வீடுகளை நெருக்கமாக பார்ப்போம். ரெபெக்காவுடன் தொடங்குவோம். அவரது ப்ராட்ஸ் வீடு ஸ்டைலிஷ், ஃபேஷனபிள் மற்றும் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அதை பிரமாதமாக செய்தீர்கள். ஆனால் ஜில் உருவாக்கிய பார்பி வீடு மிகவும் மென்மையான, அழகான மற்றும் இனிமையானதாக இருக்கிறது. எழுந்திரு. அலாரம் ஒலித்தது, அதனால் பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டது. டீபனி அதிகாலையில் எழுந்திருப்பதை விரும்பவில்லை, ஆனால் அவள் எழுந்திருக்க வேண்டும். ஓ, என் தலைக்கு அடிபட்டது. சரி, என்ன நடக்கிறது? இது போதும். நான் ஏதோ மறந்து விட்டேன். சரி, என் கிரீடம், அதை அணிவேன். இது மிகவும் அழகாகவும் மந்திரமயமாகவும் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எங்காவது தீயா? அது மிகவும் நல்லது. இந்த உடையை நான் மிகவும் விரும்புகிறேன். இப்போது இதற்கு பொருத்தமான ஒரு கைப்பையை தேவை. அப்போதே பள்ளிக்கு செல்லலாம். வாவ், நான் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறேன் மற்றும் எனது பையில எனக்கு பொருந்தவில்லை. மாற்றத்தை கொண்டு வருவோம், அது வேற கதை. ஹாய் டிஃபனி. வா லிவ். பெண்களே, நான் தயாராக இருக்கிறேன். பள்ளிக்கு போகலாம். அது பாஸ்கெட் பால் தானே? ஆம், நான் விளையாடப் போகிறேன். வா. நான் இதை மேம்படுத்தியுள்ளேன். இப்போ உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. பள்ளிக்கு போகலாம். அடையாளம் காண முடியுமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டனர். அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்பொழுது அவர்கள் மிகவும் அழகான மற்றும் பிரபலமான பெண்கள். ஓ, அனைவரும் அந்த பெண்களுடன் நண்பர்களாக விரும்புகிறார்கள். ஓ, அது ஜெஸ். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். அவள் அழகாக இருந்தாள். இப்போது அவள் இன்னும் அழகாக இருக்கிறாள். ஓ, அதை நீ பார்த்தாயா? எவ்வளவு ஸ்ட்ராஸ் இருக்கு. பப்பையை இப்படி பிள்ளைக்கு வருவது சரியா என்று நினைக்கிறீங்களா? கணித வகுப்புக்கு போங்கள். நீங்கள் இங்கே ஏன் நிற்கிறீர்கள்? போங்கள். உங்களை பற்றி என்ன? அருமை. அமைதியாக இருங்கள். வகுப்பில் அமைதியாக இருங்கள். பாடம் தொடங்கிவிட்டது. சரி, தேர்வு. நீங்கள் தயாரா? நான் உண்மையில் நம்புகிறேன், ஏனெனில் இந்த தேர்வின் அடிப்படையில் தான் உங்கள் இறுதி மதிப்பெண் இருக்கும். நீங்கள் தொடங்கலாம். உங்களுக்கு 50 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. நேரம் தொடங்கியது. ஓ, சரி, என்ன செய்யலாம்? நான் தயாராக இல்லை. இதை எப்படி தீர்க்கலாம்? ஓ, காத்திருங்கள். மேசையில் தேர்வின் பதில்கள் உள்ளன. எனக்கு அவை தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் பதில்களை திருடி விடுவேன். இதோ ஒரு போர்டல். அது என்ன? யாரோ நேர்மையாக விளையாடவில்லை. உங்களுக்கு ஒரு எப் கிடைக்கும். அதுவே நீங்கள் முடிந்து விட்டீர்கள். என்ன? இல்லை. அடே, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆஹா, பதில்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. என்னிடம் ஒரு பந்து இருக்கிறது. அதை ஆசிரியரை கவனத்தை திருப்ப பயன்படுத்தலாம். ஆமாம், கொண்டாட்ட நேரம். ஓ,
இந்த பிரகாசமான ஒளி எனக்கு எதுவும் தெரியவில்லை. இதை யார் செய்கிறார்கள்? இந்த கட்சியுடன் என்ன நடக்கிறது? நமக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. லேவ் எங்கே? லேவ், அடே, நீ இங்கேதான் இருக்கிறாய். தோல்வியடையும் போது கூட பதில்களை திருட முயற்சிக்கிறாய். ஓ, இப்போது லிவ் கிட்டத்தட்ட ஒரு F பெற்றுவிட்டார். நான் F பெற முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அதிக நேரமும் இல்லை. ஹே ஜெஸ், இங்கே பதில்கள் இருக்கின்றன. ஓ டேனி, நீ என் காப்பாளர். பதில்களுக்கு நன்றி. இது ஒரு ஓ ஆஹா, இது என்ன ஜெஸ்? பதில்கள். டேனி, டேனி, உனக்கு ஓ, அவள் மிகவும் கொடூரமாக இருக்கிறாள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறேன். கொஞ்சம் மாயாஜாலம் செய்வோம். அவளின் மீது நச்சு கழிவுகளை ஊற்றுகிறேன், ஏனெனில் அவள் நச்சு. நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் இந்த ஒழுங்கற்ற குப்பையில் மூழ்கியிருக்கிறேன். ஓ, இது தாங்க முடியாதது. நீங்கள் அனைவரும் தண்டனைக்கு போகிறீர்கள். இதை யார் செய்தது? ஏன் என்னை நகைக்கிறீர்கள்? நான் போகிறேன். தட, நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். இனி அவள் கொடுமையாக இருக்க மாட்டாள். தேர்வு இல்லை, மோசமான மதிப்பெண்கள் இல்லை. நாங்கள் சிறந்த நண்பர்களாக இருக்கலாம். ஓ, ஜேஸ், நீங்க ரொம்ப கூல். ஏய், நீங்க ஒருவரை ஒருவர் பின்னர் அணைக்கலாம். போய் மகிழ்ச்சி அடைவோம். வாட்சி, என்ன நடக்கிறது? ஒரு சியர் லீடிங் குழு சாம்பியன்ஷிப் நடத்துகிறதா? பெண்களே அதில் பங்கேற்க விரும்புகிறீர்களா? அது ஒரு சிறந்த வாய்ப்பு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். வாங்க, சில பொம்போம் எடுத்து போகலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ, நீ செய்யும் எல்லா விஷயங்களையும் நான் விரும்புகிறேன். நான் அதை விரும்புகிறேன். ஓ, சில நேரங்களில் நான் சிரிக்க வேண்டியிருக்கும். நானும் அதை முயற்சி செய்கிறேன். அது தோன்றும் அளவுக்கு கடினம் அல்ல. ஓ, ஜெஸ், உன் கிரீடம் அது டேனியின் தலையில் இருக்கிறது. இப்போது அவன் பள்ளியில் மிக சிறந்தவனாக இருக்கிறான். ஜெஸ் மீண்டும் புத்திசாலியாக மாறிவிட்டாள். ஓ, அவள் வருந்துகிறாள். என்ன? ஜெஸ், என்னை முன்னால் ஆழ முடியாது. ஜெஸ், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள். அது உனக்கு அழகாக இருக்கும். நீ என் இளவரசி. ஓ, நன்றி. ஏன் அவன் ஜெஸ்ஸை அணைத்துக் கொள்கிறான்? எனக்கும் அவள் பிடிக்கும். அது மிகவும் நன்றாக முடிந்தது. காதல் மீண்டும் வென்றது. நீங்கள் இருவரும் ஒப்புக்கொள்வீர்கள். ஓ ஓ ஓ ஓ சாம், வணக்கம். நீங்க கொஞ்சம் கோபமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜெஸ்டமிருந்து விலகியது. இங்கே என்ன நடக்கிறது? என் டேனியை தொட முயலாதே. சாம், உனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்வேன். என் அன்பான மக்களை எப்படி காயப்படுத்துவது என்று உனக்கு தெரியும். வெளியே போ. ஓ ஜெஸ், நீ அதை நன்றாக கையாள்ந்தாய். நீ அற்புதமானவள். நான் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாமா? அருமை. எல்லா குப்பைகளையும் நீக்க வேண்டும். இது அழகாக மாற வேண்டும். ஓஃப், வாழைப்பழத்தோல். மிகவும் இருண்டு. வா, இதை பாருங்கள். நன்றாக இருக்கு. மேலும் எனக்கு என்னுடைய மைதானத்திற்கு ஒரு அதிரடியான யோசனையும் உள்ளது. இந்த அட்டைகளை நான் வண்ணம் பூசுவேன் மற்றும் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் அவற்றுடன் விளையாடலாம். அதை பாருங்கள். இந்த விளையாட்டை காதலிக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக எனது செடியை நீர் பாய்ச்ச வேண்டும். அடி, ஓ, எனக்கு ஒரு மரம் இருக்கிறது இப்போது.
ஆமாம் என் வீடு மிக என்னுடைய பிரமாதம். வீட்டையும் அலங்கரிக்கிறேன். உங்களின் உதவி அவசியம் தேவை. அப்போதும் மிஸ் பிங்க் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, தங்கம் சிறந்ததாகும். அதை தங்கமாக மாற்றுங்கள் தயவு செய்து. நான் தொடங்குகிறேன். முதலில் நாங்கள் இந்த பொன்னை ஒரு பர்னர் உதவியுடன் உருக்க வேண்டும். இப்போது வயலில் எண்ணெய் வையுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், இப்போது இதை இந்த பொற்கட்டைகளால் அலங்கரிப்போம். நான் செய்வேன். அற்புதம். ஓ ஆமா, இந்த சிவப்பு ஒன்றை பனைமரம், நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது உங்கள் கனவு படியெல்லாம் தயாராகும். எங்கிருந்து எடுக்க? அதுவரை போதும். என் இதயம் சந்தோஷமாக உள்ளது. அழகே, இறுதியில் என் புதிய வீட்டை பருக முடியும். ஆனால் எனது இடத்தில் தொல்லை கொடுக்கும் அண்டை வீட்டு மக்களை எனக்கு தேவையில்லை. ஆமா, நிறைய மேம்பாடு. காத்திரு ஒரு நிமிடம். ராப்பர்கள் மற்றும் ஐஸ்கிரீம், நன்றி. அவ்வா பாட்டி, உங்க கண்ணாடிய மட்டும் எடுத்து செஞ்சுக்கிறேன், சரியா? ஓ, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஓ, போகலாம். ஓ, இந்த சாலை குமிழ் சின்னம் மற்றும் சில கோக் பாட்டில்கள் அவசியம் தேவை. ஓ, அருமை. ஆவலோடு என்ன செய்கிறாள்? இந்த சூப்பரான பொருள்களால் ஒரு மேசை செய்ய போகிறேன். என் அனைவராலும் விரும்பப்படும் வண்ணமயமான சாக்குகளால் ஒரு சிறந்த தலையணை செய்ய போகிறேன். நல்ல வாசனை இருக்கு. இப்போது 3, 2, 1. அதுவும் மாயாஜாலம். விம்பா, நான் இதை பிடிக்கிறேன். ஓ, அத பாருங்கள், நமக்கு இப்பொழுது ஒரு அலமாரி கிடைத்தது. ஓ, என் செடி, இதனை நான் மிக விரும்புகிறேன். என்ன? யார் இதை என் சுவர்களில் செய்தார்கள்? ஆனால் இதை எப்படி சரி செய்வதென்னு எனக்கு தெரியும். அதற்குத்தான் நான் என்னுடன் ஸ்டிக்கர்கள் எடுத்து செல்கிறேன். நான் அவற்றை கொண்டு ஒரு இதயம் செய்ய போகிறேன். இது மிகுந்த அழகாக இல்லை? ஆம், மற்றில் சுவரில் கண்ணாடிக்காக ஒரு இடம் இருக்கிறது. நன்றாக வேற்றும் என் கைவடிகளின் உதவி. இன்னும் உடனே சில அலமாரிகளை வரைய வேண்டும். இதோ சிலவை நீங்கள் திறந்து உள்ளே பொருள்களை வைத்திடலாம். அந்த மலரை பாருங்கள். மற்றும் என் டெடி கரடி. பர்ஃபெக்ட். எனக்கு என் வீடு மிகவும் பிடிக்கும். ஓ, ஓர் நிமிடம். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். இங்கே ஒரு டாஜ் உள்ளது. எனக்கு ஒரு இளவரசி போல உணர. ஹிக்! உங்கள் மகிமைக்கு ஹிக்! ஓ, இது மிகவும் அருமை. எனக்கு மிகவும் பிடிச்ச சொல்
செல்வம், அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா எங்க அணிவகுப்பை ஒழுங்குபடுத்த நேரமாச்சு. ஆம், எனக்கு தெரிந்தே எனது ஆடைகளுக்காக அதிக இடம் தேவை. அந்த காலணிகளை பாருங்கள். மேலும் எனது சார்ஜ் நிச்சயமாக. ஆஹா, என் புகைப்படத்தை பாருங்கள். அதில் என் முகம்தான் இருக்கிறது. ஆஹா, நான் எனது காதலனுடன் இருக்கிறேன். என்னுடைய அலங்கார பேரட்கள் இங்கே உள்ளன. சில திருத்தங்களை செய்யலாம். அவர் என்ன சொன்னாரு? யார்? எப்படி அது அலங்கரிக்கப்பட்டது? ஜேன் அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தேநீர் குடிக்கிறாள். அதையே விளையாட்டு என்கிறார்களா? பார்ட்டி போடுவது மிகவும் செம்மையாக இருக்கிறது. வணக்கம் மிஸ், உங்கள் பார்ட்டியை ஒழுங்கமைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான குடைகளை மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து எப்படி விரும்புகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், உங்கள் இசைக்காக ஒரு தொழில்முறை டிஜேவை நான் பணியமர்த்தியுள்ளேன். சரிதான், நன்றி. எனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக அது சற்றே மேல். சரி, வணக்கம் நண்பரே, என்னுடைய பார்ட்டிக்கு வாங்க. ஓ, எவ்வளவு சத்தம்! வணக்கம், பாதுகாப்பே. அக்கம்பக்கத்து பின்னணி சங்கீதம் மிகவும் உயர்வாக இருக்கிறது. தயவு செய்து விரைவாக வாருங்கள். இதை பாருங்கள், இது கைப்பாகங்கள் தான். ஒரு நிமிடம், நாங்கள் இதை சரி செய்கிறோம். அந்த சப்தம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சி! அமைதி காக்கவும். பணம் பற்றி என்ன? நீங்க குதிக்க விரும்புகிறீங்களா? வாவ், நன்றி. எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். மன்னித்து விடுங்கள், தயவு செய்து நாம் நண்பர்களாகலாம். நன்றி, கவலை வேண்டாம். எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணியா அதை வேண்டுமானாலும் எளிது. ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பாரு, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். அப்புறம் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக் சப்பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். சரி, மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது.
ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பார்ட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட் சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே, சூஸ். ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி, Gewoon zal zeer schoon sagleert. Vol pijzerpigel. Eeli, sagleert de surrey. Like clockwork. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பை. சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? கண்ணி பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிரு. சாக்லேட்டுகள், சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ்! இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாது கூடும். நான் பார்ட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக் கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொருள முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை லெட் எதுவே மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு.
என்ன விதமான இந்திரவுகள் இவையே. சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. தேவாங்க. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்ச பயன்படும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களோனி, உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? To make ice for it. Sir, pasta. Realize your gift for it. இங்கே மாவினை எடுக்கிறோம். Horskidsradiala. மையத்தே ஒரு கேஸ்வரி ஊறுவது சார். பிரின் ரொட்டியோட உடைச்சு ஃப்ரீகர். நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ, சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமானதான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும். சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே. எட்வின் வெற்றியாளரா?